கவிமாலை புனைந்து என்னைக்கு சுடி வரவேற்ற நீ பொன்மகளே திருமகளே என் மகளே பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க தங்கவேலன் தயவாள் தரணி போற்ற பார் சிறக்க நீ வாழ என் பரிபூர்ண வாழ்த்துக்கள் அம்மா. ஆக்கினாலே கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டாகவே புறமகளே நீ வாழ்கவே புகழை துதித்தாய் புகழை வளர்த்தாய் உள்ளத்தோடில் பாகவே ஒரு நலத்தோடில் பாகவே யாழவே வாழ்த்தவே வாழ்கவே வளமுடன் யாழவே வாழ்த்தவே வாழ்கவே வளமுடன் குறிஞ்சி நிலத்தாய் பகலாய் பிறந்தாய் சீத்தி உண்டாகவே புறமகளே நீ வாழ்கவே முக்காலமும் உணரக்கூடியவன் உன்னை பற்றி முழு விவரமும் தெரிந்தவன் எனினும் உன்னிடத்திலே சிற்சில கேள்விக்கணைகளை தொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேட்கப்படும் கேள்விகளுக்கு ஏராளமான பதிலை தங்குத்தடையின்றி தாராளமாக சொல்ல நீ சித்தமா இருக்கியாமா? பொன்வெளி சேர்ந்தவன் பெரியவன் அல்ல, புகழான அட்டசித்து பெரியவன் அல்ல, முன்னிந்த வைத்தியரும் பெரியவன் அல்ல, மூச்சடைக்கு அனுபவன் பெரியவன் அல்ல, திண்ணமுள்ள குடியிருப்போன் பெரியவன் அல்ல, திறமுறைய கபரப்பட்டோர் பெரியவன் அல்ல, தண்ணியிலே பெரியனையோ தனையறியார் வகை கட்ட சண்டி மாடே அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி தண்ணியில எடுத்து என்ன சாதாரணமானவரா? படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் தலை கர்த்தா கழிக்கும் தக்கர்த்தி சரும் தத்துவ யார் யாரு தாங்களுக்கு தெரியாத புரியாத உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அப்படி இருக்கிற இடத்துல உங்ககிட்ட சில கேள்விகளை விவரம் விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஆமா, ஏன் சாமி அப்படி என்னைய பார்த்தவரை மட்டும் உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை வந்தது? இல்லவா, கேள்வியை கேட்கிற முக்காலமும் தெரியக்கூடியவர் தெரிஞ்சுக்கிட்டே என்னகிட்ட ஏன் நீங்க கேள்வியை கேட்கறீங்க அப்படின்ற இடத்துல நீங்க நிக்கிறீங்க. ஆமா, கேள்வி அப்படின்னா கேள்விக்கு மறுபெயர் என்ன? வினா. அந்த வினா அறிவினா, அகவினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா, ஐய வினா, ஐயப்பாட்டு வினா, அப்படி எத்தனை வினாக்கள் இருக்கு. சரி, அந்த வினாக்களை உன்னை பற்றி முழுவதும் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு தாய் ஒரு தகப்பன் தான் குழந்தைக்கு பேர் வைப்பாங்க. பெயர் வைத்தாலும் அந்த குழந்தைகிட்ட கேட்பாங்க, உன் பேர் என்னத்தா அப்படின்னு கேட்பாங்க. பேர் வச்சது இவங்க தான், அதுகிட்ட கேட்பாங்க. அது செல்லமா சொல்லும், என் பேரு மீனாட்சி அப்படின்னு. அதுபோன்று மழலை சொல்லாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லை கேட்டு அக மகிழ வேண்டும் என்பதற்காக தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்துக்கு மூவர், சவத்துக்கு நால்வர், சகலத்திற்கும் ஐவர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. தவம் பரவரைக்கும்னா ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்பொழியை சுத்தரசு தூங்காமல் தூங்கி சுகப்படுவதை காலம்.
அப்படியே தனிமையில் வந்து தவம் பண்ணலாம். தமிழை பரமாறிக்கிறோம்னா நற்றாமரை குலத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரே கற்றாரே காமுருவர். காமுர 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 காமுரன்னு சொன்னா முருகான் வரும். வாசி 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 வாசினா சிவான் வரும். தாசி 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 தாசினா சீத்தான் வரும். மரா 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 அப்படின்னா ராமான் வரும். மலையும் மலையும் போதுனா தீப்பறி பறக்கும். ஏன்னா பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. தாயும் தகப்பனும் தான் வந்து ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தவறு. ஏன்னா பெரியவங்களுடைய ஆசிரியர் மூலமாக தன்னை விட பெரியவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொண்டு போய் இந்த என் குழந்தைக்கு நீங்களே ஒரு நல்ல பேரை வைங்க. தாத்தா கூட வைக்கலாம், பாட்டன் கூட வைக்கலாம். இல்லை தனக்கு பிடித்த ஒரு அதாவது ஒரு விஷயத்தை சார்ந்தவராக இருக்கலாம். இப்போ அதிகமாக அவங்க தான் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறாங்க. ஆமாம், அப்படி அவங்க வந்து பேரெல்லாம் வைக்கிறாங்க. அதனால் பேர் தெரியாமலாம் கேட்குறதில்ல, தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறேன் அப்படிங்கிறீங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே நடிக்கிறீங்க என்கிட்ட. நடிப்புன்றது வேறு. என்னது நீங்க சொன்னது போல பெரியவர்கள் ஆசான் ஆண்டோர் சான்றோர் இவங்களை வச்சு பெயர்கள் வைக்கலாம். ஆனா பெயர்கள் வைக்க காரணமா இருந்தவங்க அவங்க தானே, அவங்களுக்கு தெரியுமே இல்லையா? அதனால குழந்தைகிட்ட கேட்கணும்ன்றனால உன்னிடத்துல புலமிக்கவருக்கு புலமை தெரிந்தால் புலமிக்கவருக்கு புலலாம். நலமிக்க பூமுனல் ஊற பொதுமக்களுக்காக பாம்பரியும் பாம்பின் கால் ஒன்று கட்டறிந்த இரண்டு அறிஞர்கள் உரையாடும் பொழுது எல்லாத்தையும் எல்லா இடத்திலும் பேசிட முடியாது. இப்போ ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், கந்த புராணமாக இருக்கட்டும், படித்தவர்களும் பேசலாம், படிக்காதவங்களும் பேசலாம். ஆனால் கற்றவர்கள் மட்டும் கலந்துரையாடக்கூடிய கலித்தொகை, கற்றவர்கள் மட்டும்தான் அதை பேசிக்கிற முடியும். அப்படின்றனால உன்னை பற்றி விவரம் நான் தெரிஞ்சுதான் நீ சொல்லணும் என் அகம் மகிழ வேண்டும் என்று கேள்விக்கு நீங்கள் தொடுக்கலாம். கேளுங்க சாமி. எங்கப்பா அவரு ரொம்ப அதிகமான வேலை. ஆமா, நான் பார்க்குற வேலை. ஆனால் அந்த வேலைக்கு இடையில நீங்கள் வந்துக்கிட்டு இப்போ என்கிட்ட கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. சாமி, ராமாயணம் மகாபாரதம் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடியது. ஏன்னா ஒரு மனிதனாகப்பட்டவனுக்கு எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், அந்த சிரசுக்கு விழிகளே பிரதானம். அந்த இரண்டு விழிகள் போலே தான் வந்து ராமாயணமும் மகாபாரதமும் அப்படின்னு இறைவனால் படைக்க வச்சது. இப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ ராமாயணத்தை பற்றி பேசணுங்கிறீங்களா இல்லை மகாபாரதத்தை பற்றி பேசணுங்கிறீங்களா? ராமாயணங்கிறது எங்கேருந்து உருவாச்சு? ஒரு திருடன். அந்த திருடன்கிட்ட போய் என்ன பண்ணீங்கன்னா, அப்பா நீ இவ்வளோ பாவங்கள் பண்ணுறீங்க, இந்த பாவத்தெல்லாம் உனக்காக யாராவது பகுத்துக்குவாங்களா? இந்த பாவம் அனைத்தையும் நீதானே சுமக்கலாம், அம்புடு பாவத்தையும் நான் தான் சுமக்கிறேன் அப்படின்னு நான் தாங்க சுமக்கிறேன். சரி, நீ யாருக்காக வந்து இந்த பாவத்தை செய்கிற? என் தாய் தந்தையருக்காக, என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய குழந்தைகளுக்காக. சரி, அப்போ உன் தாய் தந்தையர் உன்னுடைய பாவத்தில் பங்கெடுத்துக்குவாங்களா? ஏன் தாய் தந்தையரா கேட்டு பார்க்குறேன். அம்மா, உங்களுக்காகத்தான் நான் அந்த வேலையை பார்க்குறேன், செய்யக்கூடாத ஒரு வேலையை. என்னுடைய பாவத்தை நீங்கள் ஏற்றுக்காண்டே. நீ என்னப்பா சொல்கிற? ஒரு பெத்த தாயின் தகப்பனையும் வந்து கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுறது வந்து பிள்ளைகளுடைய கடமை. கடமையை தானேப்பா நீ செய்கிற. சரி, அப்போ நம்ம மனைவி தானே நமக்கு உரித்தானவன், அவகிட்ட போய் கேட்பா அப்படின்னு இந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்து வாங்கி கொடுக்கறதுக்காகத்தான் நான் வந்து பாவ செயலை செய்கிறேன். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால எங்கே தான் போறிய? செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால என்னுடைய பாவத்தில் உனக்கு பங்கு இருக்குல்ல. ஏன் பாவத்தில் நீ பங்கெடுத்துக்கிறியா? நான் எதுக்கு பங்கெடுக்கிறேன்? கல்யாணம் பண்ணிக்கிட்ட, கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்டாட்டிக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்ய வேண்டியது யாரு? புருஷனோட கடமை தானே. ஓம் பாவத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால வெறுத்து போச்சு மனசு. அடாடா, நம்ம இப்படி களவாண்டு திருடி அடுத்தவங்க சொத்தை அபகரித்து நம்ம குடும்பத்தை காப்பாற்ற கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பாவத்தை பங்கு போடுறது கூட ஆள் கிடையாது அப்படின்னு மனம் வந்து போகிற நேரத்தில் பாவத்தை பங்கு போட ஆள் இல்லையில. அப்போ நான் சொல்கிறத வேடு என்ன சொல்ல? நாமங்களைய சொல்லப்பா அப்படின்னு சொல்ல. ராமநாமத்தை சொல்லி எனக்கு சொல்ல தெரியாதுங்க. மராடு சொல்ல தெரியுமா? தெரியுமே. மரா 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 மராம. ஏன்னா ராமர் பிறப்பதற்கு முன்னாடியே தோன்றியது ராமநாமம். ராமன் பிறப்பதற்கு முன்னாடியே தோன்றுறது ராமநாமமா. எந்த நாமத்துக்கும் இல்லாத சிறப்பு ராமம் நாமம் ஒன்றுக்குத்த. ஏன்னா பிள்ளையார் பாருங்க, ஓம் விக்னேஸ்வராய நமக அப்படின்னு வணங்குறா. ஒரு சிவபெருமான போய் என்ன வணங்குறா? ஓம் சிவபெருமானே நமச்சிவாய நமக. ஒரு உங்களுடைய பாட்டனை எப்படி வணங்குறா? ஓம் நமோ நாராயணா. அதே போல் ஒவ்வொன்றுக்கும் ஓம் 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 ஓம்னு சொல்கிறான். ஆனால் அந்த ராமாங்கிறதுக்கு மட்டும் ஓம் ராமா அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஏன் சொல்லலை? இந்த ஓம்ங்கிற வார்த்தை எதுக்கு போடல? ஏன்னா ஓம்ங்கிறது வந்து பிரணவத்தின் பொருள், ராமாங்கிறது
பிறகு வந்தேன். அதனால ராமநாமத்துக்கு நிறைய சிறப்பு இருக்கு. வந்தாச்சா இந்த ஆளை எங்க போய் தர்றது? நல்ல கருத்து. காவல்துறையில கொண்டு போய் ஆமா மனு கொடுக்க வேண்டியதா, ஆளை காணா வாங்க. நல்ல கருத்து. எனக்கு வர்ற வறுப்புக்கு ஏன்னா ராமாயணத்துல சரி ராமாயணத்தை அழிச்சு விடுன்னா அவரவர் செய்த பாவம் அவரவரை சேரும், அவரவர் செய்த புண்ணியம் அவரவரை சேரும்ன்றது ராமாயணத்துல நல்ல ஒரு உதாரணம் சொல்லலாம். அதுல அந்த ராமாயணத்திலே நீங்க செஞ்ச பாவத்தை நீங்க தான் கழிக்கணும். ஆமா பாருங்க, அடுத்தவங்க மேல வர முடியாது. ஆனால் அதே ராமாயணத்துல வந்து இந்த பாசத்துக்கு எடுத்து கொடுத்தான். பாசம்னா என்ன, நேசம்னா என்ன, அண்ணன் தம்பி பாசம்னா என்ன. இதுல மிருக பாசம், மனித பாசம், பறவைகள் பாசம், மானிடர் பாசம், கந்தர்வர் பாசம் அப்படின்ற எடுத்து கொடுத்து இதுல கந்தர்வர் பாசத்தை காட்டணும், கந்தர்வனுடைய பாசத்தை காட்டணும், பறவையின் பாசத்தை காட்டணும், மனிதனின் பாசத்தை காட்டணும், இறைவனின் பாசத்தை காட்டணும், அரக்கனின் பாசத்தை காட்டணும், மிருகத்தின் பாசம் தான் சால சிறந்ததுன்றதை ராமாயணத்தை நிரூபிச்சு காட்டியிருக்கான். அப்பேற்பட்ட இந்த ராமாயணத்தை நீ பேசினாலும் நான் பேசினாலும் சொன்னவங்களுக்கும் புண்ணியம் கேட்கிறவங்களுக்கு புண்ணியம். அப்படின்னால புண்ணிய பொன்மகளே பண்டு பீழி கற்கண்டு மொழி பண்டு பீழி கற்கண்டு மொழி பண்டி பீழி கற்கண்டு மொழி மாதே என்ன கத்துறீங்க? மாதே பண்டு பீழி கண்டு மொழி மாதே 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 கண்டு வெளி கற்கும் மொழி மாதே 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 பண்டு பிறகு கண்டு மொழி மாதே 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 பண்டு பிடி கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடகு சொல் போதே. காட்டி கொடுக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், தன்மானத்தை விட்டு கொடுக்க வேண்டும், ராமராஜனை காப்பாற்ற வேண்டும், விநாயகத்தை அடைக்காம போக வேண்டும். பல விதமான வண்டு இருந்தாலும் என்ன பார்த்து வண்டு வெளி கற்கட்ட போய் மாறி நீ வாழ்ந்திருக்கும் நாளசு போதே அப்படின்னு ஆராதனை பண்ணுறீங்க. ஏன்னா ரெண்டு உலகத்தில் வந்து ஆமாம் ஆலாபனம் பண்ணுறதுல இவரை விட்டா வேற ஆள் கிடையாதுல்லப்பா. எவ்வளோ ஆலாபனம், நாரத கானம் தானே உலகத்தில் சிறந்திருக்கு. 2 கானங்கள், ஹனுமத் கானம், நாரதர் கானம். அதில் தலை சிறந்த நீங்கள் வந்து ஆலாபனம் பண்ணுறதில் அதிசயிக்கிறதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்ன ஞானநிலை தானுணர்ந்த சாமி, ஞானநிலை தான் அறிந்த சாமி, ஞானநிலை தானுணர்ந்த சாமி, ஞானநிலை தானுணர்ந்த சாமி சாமி சாமி, ஞானநிலை தானுணர்ந்த சாமி சாமி சாமி, ஞானநிலை தானுணர்ந்த சாமி. நாடுமலை நாடு என்றார் சாமி. நாடு மலைநாடு, சரி ஊர் சிற்றூர், நிலம் குறிஞ்சி. பெயர் என்னமா? வெளி. தந்தையின் பெயர் நம்பி. தாயின் பெயர் மோகினி. வந்திருப்பது காவலுக்கு. கையில் இருப்பது அமைத்திருப்பது பரன். வணங்கும் கடவுள் குகன். பேசும் மொழி தமிழ். பருவகாலத்தை வீணா பருவகாலத்தை வீணா பருவகாலத்தை வீணா பழக்கி விடலாமோ அம்மா 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 பருவகாலத்தை வீணா பாலாக்கி விடலாமோ பருவகாலத்தை வீணாய் பாலாக்கி விடலாமோ அம்மா பருவகாலத்தை வீணாய் பாலாக்கி விடலாமோ அம்மா அம்மா. நீங்கெல்லாம் சலங்கை கட்டாமலே ஆடுவீங்க. நான் வேற நல்ல ஆலாபனம் பண்ணுறீங்கன்னு சலங்கையை வேற கட்டி போட்டு சல 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 சலன்னு மேற்கொண்டு நிறைய ஆலாபனைகள் பண்ணுறீங்க. ஏன் சாமி? அதாவது பருவ காலத்தை பாழாக்கலாமா? நீங்கள் பருவத்தை யாராவது பாழாக்குவாங்களா? பாழாக்குவாங்களா? இல்ல ஆக்கலையா? இட்டமுறை எந்தலையில் நின்றெழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ முட்டை முட்டை பந்துமையானும் பாரம் அவனுக்கே அன்னைய மனம் வந்து அப்படின்னு மருவிய விதிதனை மாற்ற எவராலாக சாமி? விதிப்படி தானே எல்லாமே நடக்க. நான் விதிப்படி காவலுக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் மதிப்படி இந்த இடத்துல என்ன பார்த்து நிற்கிறீங்க. உங்கள் மதியை கொண்டு விதிப்படி வந்து எனக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? விதியா மதியா மதியா விதியான்னு 2 பேருமே பேசினாலும் விதியும் மதியும் இரட்டை குழந்தைகள் போன்று. ஆனால் சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய உலகத்துக்கு நீதி தேவை. நீ சொன்னது போன்று எஞ்சால் உடம்புக்கு சிரசு பிரதானம்.
சிரசுக்கு கண்கள் பிரதானம். ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும். காற்று இருக்கும் பொழுது தூக்கிக் கொள்ள வேண்டும். கதவு இருக்கும் பொழுது சாத்திக்கணும். இந்த பருவம் இருக்கும் பொழுது பாதுகாப்பா வச்சுக்கணும். பாதுகாப்பு தரக்கூடிய பண்பாளன உனக்கு மாப்பிளையா பார்த்துட்டு வந்திருக்கேமா. பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு கற்பே அணிகலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஒரு பாதுகாப்பு வேணுமா? அதனாலதான் ஒரு கணவனை மறந்தால் கற்புக்கரசி என்பது கொடிகட்டி பறக்கப்படும். கணவனை மணக்காவிட்டால் கற்புக்கரசிக்கிற பட்டம் வராதா? செல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வியோட இருப்பீங்க. அப்படியா? செல்விதான். சரி இருக்கட்டும். கற்பு இருக்கு. கணவனை மணந்தா கன்னி பெண்ணுக்கு பாதுகாப்புக்குரிய. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிக்கமா, மாப்பிளை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏன் சாமி எத்தனை நாளா அந்த வேலை பாக்குறீங்க? உன்னைய பார்த்ததுமே அழகுக்கும் அறிவிக்கும் ஞானத்திற்கும் யாரு மாப்பிள்ளைன்றதை கணிச்சேன். என்ன பார்த்தவனே வேலையை மாத்திட்டீங்க. ஆமா ஆமா. இவனால செஞ்சு பார்த்த வேலையை விட்டு போட்டு மாப்பிளை பாக்குற வேலையை பண்ண போறாரு. சொல்லுவா இல்ல, எனக்கு மாப்பிளை பார்த்தாலும் நீங்க என்ன அப்பனா பெரியப்பனா சித்தப்பனா மாமனா மச்சானா சொந்தமா சுட்டமா சூடமா எங்க நாட்டில் உள்ள பெரிய மனுஷர் நீங்க ஒருத்தரா? நீங்க எதுக்கு எனக்கு மாப்பிளை பார்த்தவரன்னு? உனக்கு பெத்தப்பனா இல்லாட்டி என்னைய ஒரு சித்தப்பனா நினைச்சுக்கமா. ஏங்க பெத்தப்பனே சரியில்லாதப்ப சித்தப்பனை போய் நாங்க என்ன பண்ண போறோம்? அஷ்டமா சித்துக்களையும் கத்துக்கிட்ட அப்பன். இந்த அப்பன் பேச்ச கேளு. நாங்க பெத்தப்பனையே நம்புறதெல்லாம் சித்தப்பனை எப்படி நம்புறது? சித்தப்பனை தான் நம்பணும். நம்பி ஆகணும். ஏன் சித்தப்பன் என்ன பண்ணுவாரு? சித்து வேலைகள் பூரா காட்டுவாரு. ஓஹோ. நீங்க ஆனா சித்தப்பன் வந்து சித்து வேலையை காக்கணும்னா சத்து இருக்கணும்ல. சத்து இருக்கு. அந்த சத்து வேணுமென்றால் நான் சொல்லக்கூடிய மாப்பிள்ளை. சரி பரவாயில்ல, நீங்க சிரமப்படுறீங்க. எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்துட்டேன். எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்துட்டீங்களா? ஏன் கூட்டிக்கிட்டே வந்திருக்க வேண்டியதுதானே? மாசமான பேச்சு. ஆமா சொல்லி ஒரு சம்மதத்தின் பேர்ல. ஓ, இப்படி ஒரு எதிர்பார்ப்பு சம்மதம் வர தருவோம்னு. சரி, இது எப்படியா எனக்கு பார்த்து வந்தீங்கல்ல, அந்த மாப்பிள்ளை எவன்? ஆமா, புருஷன்ற உரிமை இருக்குல்ல. ஆமா, அப்படி இல்லங்க. எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் அப்படித்தான். பூலோகத்துல நாங்கெல்லாம் காட்டுல எப்படிப்பட்டவன் தெரியுமா? காட்டுல தெரிகிற வகைகளுக்கெல்லாம் சரியான மரியாதை தெரியாது. நான் பார்த்து வந்த மாப்பிள்ளைய அவங்க அப்பா அம்மாவையும் உனக்கு தெரியும். யாரு தெரியுமா? அப்புறம் எதுக்கு நீங்க கூட வந்தீங்க? நானே தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டேல என் காதுல சொல்லுங்க. காதுல என்ன சொல்லுவா? வாயில சொல்லுவாங்க. சொல்லுங்க நீங்க. அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி. அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி. துணிதன் மகளே வனிதா குகனே மணந்தால் வரும் கோடி. மணந்தால் வரும் கோடி. அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி. துணிதன் மகளே வனிதா குகனே மணந்தால் வரும் கோடி. மணந்தால் வரும் கோடி. இறைவன் படைத்த உலகில் எல்லா மனிதன் வாழுகிறான். மனிதன் வடித்த சிலைகள் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இறைவன் ஆளுகிறான். முனிவன் சொல்வதை உதறி தள்ளாது மகிமை பல கோடி. முனிவன் சொல்வதை உதறி தள்ளாது மகிமை பல கோடி. நல்மகளே நீ தடை செய்யாது நன்மகள் பல கோடி. நன்மைகள் பல கோடி. அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி. அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி. துணிதன் மகளே மனிதா புகனே மணந்தால் வரம் கோடி. மணந்தால் வரம் கோடி. இறைவன் படைத்த உலகில் எல்லா மனிதன் வாழுகிறான். மனிதன் வடித்த சிலைகள் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இறைவன் ஆளுகிறான். காதல் தலைவன் குழந்த வேலன் கனநாதன் தம்பி. காதல் தலைவன் குழந்த வேலன் கனநாதன் தம்பி. கருவினில் வளரும் சிசுவும் வணங்கும் குணநாதன் நம்பி. குணநாதன் நம்பி. அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி. அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி. துணிதன் மகளே வனிதா புகனே மணந்தால் வரும் கோடி. மணந்தால் வரும் இறைவன் படைத்த உலகில் எல்லா மனிதன் வாழுகிறான். மனிதன் படித்த சிலைகள் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இறைவன் ஆளுகிறான். இசையால் புகனை மயங்க வைப்பது புறமகள் குணமாகும். இசையால் புகனை மயங்க வைப்பது புறமகள் குணமாகும். அந்த இசையில் மயங்கி தகுந்தக வேளல் தருகின்ற பரிசாகும். அந்த இசையில் மயங்கி தகுந்தக வேளல் தருகின்ற பரிசாகும். தருகின்ற பரிசாகும். அழகர் முருகன் அழகர் மருகன்
சண்முகன், கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், முருகபெருமான் அப்புறம் தானமா உனக்காக நான் பார்த்திருந்த மாப்பிள்ளை சம்மதம் என்ற ஒரு வார்த்தை சொன்னால் பள்ளி தினத்தை நான் சிறப்பா நடத்துறேன். சண்முக கடவுள் போற்றி, சரவண ஊத்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மட கடமாடை தாங்கிய தோணியை போற்றி, வெண்மதி வதனம் போத்திய வேலவா போற்றி போற்றி போற்றின்னு யாரை சதா சர்வகாலமும் கும்பிடணும் அந்த முருகரை நீங்க எனக்காக மாப்பிளைய ஒருத்தருக்கு. ஏன் சாமியே எனக்கு முருகனை பிடிக்கல. ஏன் பிடிக்கல? முருகன் தேவலோகவாசி, நான் பூலோகவாசி, அவன் தெய்வம், நான் சாதாரண மாட பிறவி, அவன் மொட்டத்தலை, நான் முழங்காலு. பொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட முடியுமா? எண்ணெயும் தண்ணியும் ஒன்றா கலக்க முடியுமா? பச்சை மண்ணு சுட்ட மண்ணு ஒட்டுமா? எப்படி மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட முடியாது, எப்படி எண்ணெயும் தண்ணியும் ஒன்றா கலக்க முடியாது, எப்படி பச்சை மண்ணு சுட்ட மண்ணு ஒட்டாதோ அதே போல முருகனை கட்ட முடியாது. அம்மா நீ கட்ட வேணா, முருகன் எதுக்கு நீ கட்டுற? அவர் வந்து கட்டுவாருங்கறியா? கட்டிக்கிறேன். ஏன் நானே கட்டறனே? அப்ப அதுவும் சரி. உங்களை கை தடுத்து போட்டு அம்மா அங்க பாரு. என்னது? மனச்சிறையில் என்னை கட்டி போடலாம். ஆமா பாவம், உங்களை மனசிறையில கட்டி போட நீங்க பெரிய இவரு, உங்களை மனசுல அப்படியே நினைச்சு கட்டி போட பெரிய முருகனை விட்டா வேற யாரு? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? என்ன வள்ளி விளையாட்டுறமா நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? விளையாட்டுத்தனம் இல்ல. அப்புறம் என்ன? முருகனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. முருகனை போய் கட்டிக்கிட்டு ஏற்கனவே கல்யாணம் பண்ணவன கொண்டு போய் ரெண்டாவது தரமா கல்யாணம் பண்றதுல ஒரு நல்ல மனுஷன் செய்யற வேலையா? அப்படி இல்ல, எனக்கு தெரியும்ல நீ ரெண்டாவது தரமா தான் போகணும்ன்ற விதி. ரெண்டாவது தரமா தான் போகணும் விதியா? சரி நான் அப்படியே ரெண்டாவது தரமா போறேன். ஆனா முருகனுக்கு இல்ல. போமா. எங்க பூரோகத்துல எங்க குலத்தை சேர்த்தவனுக்கு ரெண்டாம் தரமா என்ன மூணாம் தரமா கூட நான் போறேன். உண்மை. அது உங்களுக்கு எங்க வலிக்குது? வலிக்குதுன்றது வேற. உன் இனத்துல உன் குலத்துல உன் ஜாதியில கந்தரவனா இருக்கட்டும் மனுஷனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், முருகனை தவிர உடைய கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய யோக்கியதை ஒரு வயலுக்கு இல்லத்தா. அதைத்தான் நான் சொல்றேன், யோக்கியதை கிடையாதா? அப்ப எங்க நாட்டுல உள்ளவங்க யோக்கியம் இல்லாதவங்கிறீங்க. நாட்டுல உள்ளவங்க யோக்கியம் இல்லாதவங்க இல்ல. யோக்கியம் இல்லாத இடத்துல வந்து நான் வந்துட்டு யோக்கியம் அம்மா ஐயா யோக்கியரு செம்படுத்து உள்ள வைக்கணும். யாராவது களவாட்டு இவர் மேல களவாடி போய் பட்ட போட்டுருவாரு. அலமேலும் ஊரா யோக்கியம் இல்லைங்கிறீங்களா? உங்க ஊர்ல யோக்கியம் தான். யோக்கியத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? உடைய கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய யோக்கியதை ஒரு வேலைக்கு இல்லைன்ற என்ன யோக்கியதைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? உங்க அப்பா என்ன உங்க அண்ணன் என்ன பண்ணா? என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் வந்து முனிவர்கள் ஆக்கணும்னு ஆசை, அதாவது இல்லறத்துல ஈடுபட வைக்கணும்னு ஆசைப்பட்டான்ல. ஆனா உங்க யோக்கியம் என்ன பண்ணீங்க? இல்லறத்துல ஈடுபடுற போய் தடுத்து நிப்பாட்டி அவங்கள ஊரா துறவரம் போட வச்சுக்கல. இதான் உங்க யோக்கியமா? அன்னைக்கு போய் எல்லாரும் யாகத்தை வளர்க்குறாங்க, நம்ம யாகத்தை வளர்ப்போம் அப்படின்னு யாகத்தை வளர்த்து மந்திரத்தை சொல்ல தெரியாம சொல்லி அந்த யாகத்துல இருந்து ஒரு கட்டா கிளம்பி உங்களை கட்டா வந்துச்சு. ஆமா உங்களை முட்டை வந்துச்சு. அதை என்ன பண்ணா முருகன் தானே வாகனமா ஏத்துக்கிட்டேன். நீங்க உபகாரம் பண்ணணும்னு நான் தான் கிடைச்சேன். ஆக முருகனுக்கு எப்படி ஒரு கெடா வாகனமைய நான் தானே காரணம். சரி நல்லா கடா நல்லா இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய முருகன் நல்லா கட்ட முடியாது நான் சொல்றதை கேளுங்க. முருகன் தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை தான் தெய்வ யானைக்கு எனக்கு இல்ல. அதை கேளுங்க போத. தெய்வ யானைக்கு மாப்பிள்ளை, எனக்கு வந்தா புருஷன். சரி கட்டி எப்படி ஏற்கனவே கல்யாணம் பண்ணவே புருஷன் தானே, அவனை போய் புருஷனை போய் நான் எப்படி கட்டுறது? அதனால என்ன நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க. நான் உங்களையே கேட்கிறேன், முருகனுக்கு 6 முகம் 18 கண்ணு, அதே போல 18 கரங்கள் இத்தனையும் இருக்குல்ல. ஆனா அது எத்தனை இருக்கு? எது? மனசு ஒரே மனசு ஒண்ணுதானே. அந்த ஒண்ணுல ஒருத்தரை தானே வைக்க முடியும். ஆமா. அப்புறம் எப்படி என்னைய கொண்டு போய் அதுல சேர்த்து இடைஞ்சல் பண்றவன்? சிற்றின்பவாதிகளுக்கு அவதான் இங்க ஏற்கனவே ஊடி உட்கார்ந்து இருக்காளே. ஊடி உட்கார்ந்து இருக்கட்டும். தலைவர்னா ஒரு துணை தலைவர், செயலாளர்னா ஒரு துணை செயலாளர், பொருளாளர் மட்டும் ஒருத்தர் தான் இருப்பாரு. துணை பொருளாளர் இருக்க மாட்டாரு. இல்லையே, ஏன்னா அவர் மட்டும்தான் எடுக்கணும். இல்ல பொருளை பாதுகாக்கணும்ல. ஓ அப்படியா? சரிங்க, இதெல்லாம் நமக்கு தேவைங்க. தேவையில்லாத பிரச்சனை. நான் சொல்றதை கேளுங்க. வேலவனா வேலவனா வேண்டாமே எனக்கு நீமாக பேசி போடுறி தப்பு கணக்கு. வேடுவனா வேடுவனா நீமாக பேசி நீமாக பேசுவனே போடாது எனக்கு. ரெண்டாம் வாரமாக தான் விருப்பம் இல்லை எனக்கு. நீனாக பேசினாக்க நல்லதல்ல உமக்கு. பாமான பாடி நாங்க இந்த சாமி மேல மதிப்பு வச்சு சாக்கடைய சந்தனமா நாங்க தவறாக நினைச்சு போட்டு. தவறு 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 தவறுதா முட்டையும் முட்டையும் கூட்டி இருக்கும் பழனியாண்டிதான். தவறு 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 தவறுதா
திருநகை அத்திச்சரை தத்திச்சரவட முத்தைக்கூறு முத்துக்கூறு வர என ஓதும் அப்படின்னு திருப்புகழை பாட வச்சவே முருகா 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 அப்படின்னு 3 தடவை ஏண்டா சொன்னேன். முருகான்னு ஒரு தடவை சொன்னாலே போதுமே, நீ செய்த பாவங்கள் அனைத்துமே கலைந்து விடுமே அப்படின்னு பெருமைக்குரியவன் தான் முருகன். இருந்தாலும் என்னாலும் முருகரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சொல்றதுகளுக்கு பொய்யான தவியிடம் கைவரிசை செல்லாது போனா முருகனை கட்டிக்கன்னு சொன்னா நீ சம்மதம் சொல்லுவேன்னு சொல்லி தான் நான் நினைச்சேன். கடைசியில் பார்த்தா முருகனை பிடிக்கல. முட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறீங்க. என் வர்க்கனைய பூரா என்னுடைய யோகிதையை பூரா எடுத்து சொன்னையே பிரகலாதா. இந்த உலகத்துல ஜெனிக்கணும்ட்டு நான் எவ்வளவு பாடுபட்டேன். 10 அவதாரத்தில் முக்கியமான அவதாரம் நரசிம்ம அவதாரம் எடுக்க காரணம் நான் தானே. அது மட்டுமா, சாவித்திரி கிட்ட போய் மந்திரத்தை சொல்லி அவ தீர்க்க சுமகரியா பாலனும் யமனை சந்திக்கக்கூடிய மார்க்கத்தையும் சொல்லி கொடுத்தவன் நான் தானே. இப்படி எத்தனையோ காரியங்கள் என்ன. லீலாவதி கிட்ட போனீங்க, சாவித்திரி கிட்ட போனீங்க, அனுசியா கிட்ட போனீங்க. இப்ப கடைசியில போய் என்கிட்ட எந்த பொம்பளை எங்க நிக்கிறாளோ அத்தனை பொம்பளை கிட்டையும் நீங்க தான் போவீங்க. இல்லப்பா, அதுக்கு சொல்ல ஆவது முன்னாலே தவறா தன்கிடுமன் மேலே இக்குகள் முன்னாலே வணங்க பார்ப்பனின் கண்ணாலே. ஆவது முன்னாலே தவறா தன்கிடுமன் மேலே இக்குகள் முன்னாலே வணங்க பார்ப்பனின் கண்ணாலே. கண்ணன் கையிலேயே விட்டு புதுஸ்தலம் கண்டது என்னாலே. தலையிட்டு பிறந்த பாலப்புறகலன் வாழ்ந்ததும் என்னாலே. கண்ணனை தேவிகள் ஒத்துமை கொள்ளவும் வந்தது என்னாலே. கண்டல் மடிய சனீஸ்வரன் அவன் கண்டதும் என்னாலே. சத்திவாள் பத்தினியமனை சந்திச்சதல என்னாலே. சத்திவாள் பத்தினியமனை சந்திச்சதல என்னாலே. கண்ணல்வடி உங்கள் கதை நடந்தாகும் என்னாலே. அவதும் என்னாலே தவறா தங்கிடுவன் மேலே இக்குகள் முன்னாலே வணங்க பார்ப்பனின் கண்ணாலே. இக்குகள் முன்னாலே வணங்க பார்ப்பனின் கண்ணாலே. முடியாது 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 என்றால் முடியாம போகாது, என்னால முடியும். ஆகையினாலே வேறொரு வரும் இல்லை மெதினி மீதினியில் வேறொரு வரும் இல்லை வேறொரு வரும் இல்லை மேதினி மீதினியில் ஆர்வனை முந்தல் நாயகனானதாலே. ஆர்வனை முந்தல் நாயகனானதாலே. சொல்லும் பண்பாங்கள் எனக்கு பறிந்து கொண்டு எனக்கு வந்தது போதும், எனக்கு பறிந்து கொண்டு எனக்கு வந்தது போதும். எனக்கு உனக்கு இல்லாமல் நீக்கி போதும், எனக்கு உனக்கு இல்லாமல் நீக்கி போதும். உனக்காகவே நான் சொன்னேன் ஓகோ இந்த சிலமே. உனக்காகவே நான் சொன்னேன் ஓகோ இந்த சிலமே. மனக்கவலை கொள்ளாதே வானிலத்தியல் வீரே. மனக்கவலை கொள்ளாதே வானிலத்தியல் வீரே. சொல்லுமல் வார்த்தை கேளமா அதே சும்மா சொல்லுமல் வார்த்தை கேளமா. நல்லா என்னை பேரன் நீங்க தானே சொன்னீங்க முடியாது முடியாது முடியாதுன்னா பொழுது சரியா விடியாதுன்னு. அப்படியே டிப்போடி போடுவார் சூரியனை கையை நீட்டி. அட ஏங்க நீங்க வர இந்த பொழப்பெல்லாம் உங்களுக்கு தேவையா? இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு ஆமா வேற எந்த பொழப்பாவது பொழைச்சிருவாங்க. என்ன பொழப்பு தெரியுமா? கூட்டி 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 ஒரு கூட்டி கூட்டி கொண்டு போதும் போதிரத்தி முறையும் கூட்டி கொண்டு போதும் போதிரத்தி முறையும் ஊட்டி கொண்டு போதும் போதிரத்தி முறையும் ஓட்டமா சொல்ல வந்து பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை. குட்டி கொண்டு பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை. கோட்டி சீமாட்டி உன்னை காட்டி மனம் முடிப்பேன். கோட்டி சீமாட்டி உன்னை காட்டி மனம் முடிப்பேன். சொல்லுமல் வார்த்தை கேளமா சொல்லுமல் வார்த்தை கேளமா. என்னைய போய் கேட்க முடியாது. கேள்வி முடியாது. கூட்டி கொடுக்கிற வேலைன்னு கேட்கிறேன். ஆமா உனக்கு நல்லா சொல்றேன் கேளு. நாளை சூரிய உதயத்துக்குள் முருகனுக்கு முனக்கும் கூட்டி கொடுப்பேன். என்னைய போய் நீ வந்து கூட்டு கொடுக்கிற அதான் ஒத்துக்கிட்டீங்களே சாமி. கூட்டி கொடுக்கிறது அங்க சாமி இதுக்காகவே கண்ணத்தை கொண்டு வந்து காமிக்கிறதவர் போக. என் கண்ணத்துல இடிச்சிட்ட, என் கண்ணத்துல குத்திட்ட. சரி நீ என் கண்ணத்துல தானே குத்துன. நீங்க என்ன பண்ண போறீங்க? முருகன் கிட்ட சொல்லி கிண்ணத்துல தேனும் தினமாவும் படைஞ்சு உங்களுக்கு கொடுக்குறோம். போங்க அப்பா
ஒரு வழியா நாரதரை உள்ள சொல்லியாச்சு. இவ்வளவு நேரம் முருகனை பிடிக்கலன்னு நான் என்ன அவரை பிடிக்கலன்னு சொன்னேன். நீங்க இந்த வரைக்கும் அவர்கிட்ட போய் சண்டை கட்டுறீங்க. முருகனை இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? நாடகம் நினைக்கிறோம். அப்புறம் என்ன கரகாட்டமா? அவரைத்தான் கட்டணும். ஒத்த காலிலேயே நிற்கிறேன். இன்னொரு காலு கல்லு தட்டி காயமா போச்சு. முருகா சீக்கிரமா வாப்பா, உனக்காகவே காத்துக்கிட்டே இருக்கிறேன். வந்து உன் முகத்தை காமி வா. இந்த தூங்கல எழுப்பிடுங்க. நம்ம ஊருக்கு முருகன் வராரு. முருகனை பார்த்தா புண்ணியம். அப்படியே எழுப்பிடுங்க. தூங்குங்க, எழுப்பிடுங்க. உட்காந்துக்கா தூங்குங்க. ஹலோ 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 தகரி நாதத்தாள் வாழ்க, இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காத்தாள் வாழ்க. ஓம் நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காத்தாள் வாழ்க. Deus
உன் பொற்பாதம் பணிந்து இருக்க நல்வரம் அருள்வா நமக ஓம் சத்யாய நமக ஓம் சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக ஆக்கல் காத்தல் அழித்தல் அருளை மறுத்து சொல்லக்கூடிய பஞ்ச தொழிலுக்கு அதிபதியாக விடக்கூடிய கைலாசபதி பாதங்கள்